மாணவ பேச்சாளர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று இந்த பட்டிமன்றத்தினை நான் இப்பொழுது துவக்குகிறேன். காலம் கருதி மனிதன் நிம்மதியாக இருப்பது எதிலையா? சந்தோஷங்க. ஒருத்தனுக்கு சந்தோஷம் இருந்தாத்தே அவன் நிம்மதியா இருக்க முடியும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்குதா? பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கவலைகள், பல்வேறு நோய்கள். இன்று மனிதன் இன்னைக்கு ஆடம்பரத்தை எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த உண்மையான சந்தோஷம் யாருக்குமே கிடைக்கல. ஆனா எந்த விதமான கவலையும் இல்லாமல் கள்ளங்கபடமற்ற சந்தோஷமா இருக்கிற ஒரே வயது அந்த குழந்தை பருவம் தாங்க. அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுல ஒரு கேள்விக்குறி, பள்ளியில சந்தோஷமா இருக்கிறோமா இல்ல வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோமா? உண்மையிலேயே ஒரு கடினமான ஒரு தலைப்பு தான். பார்த்தோம்னா பள்ளியில நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு சிறிது நிமிடங்களை கூட நாம் சந்தோஷமாக மாற்றலாம். அந்த அளவுக்கு உள்ள மகிழ்ச்சி பள்ளிக்கூடத்துலதான் இருக்குது அப்படிங்கிற தலைப்புல ஒரு 3 மாணவிகள் பேச வந்திருக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு மாணவி சனா, 9ஆம் வகுப்பு மாணவி அபிநயா, 10ஆம் வகுப்பு மாணவி இளவரசி. இல்லைங்க, பள்ளிக்கூடம் என்னங்க சந்தோஷம், வீடு தாங்க சந்தோஷம். எங்களுக்கு வீட்டுல இருக்கிற ஒரு கலகலப்பு இங்க பள்ளிக்கூடத்திலயா இருக்கு. பல்வேறு கண்டிஷனை போட்டு எங்களை தொந்தரவு பண்ணி எங்களுடைய உயிரை வாங்குற இடம் தாங்க பள்ளிக்கூடம். வீட்டுல தாங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு பேசுவதற்காக ஒரு அணியினர். முதலாவதாக பேச வரக்கூடியவர் 10ஆம் வகுப்பு மாணவி அசிகா, 9ஆம் வகுப்பு மாணவி நதினியா, 10ஆம் வகுப்பு மாணவி விஜயதர்ஷினி. மகிழ்ச்சி எங்கே வீட்டில்? அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பள்ளிக்கூடத்துல சந்தோஷம் இருக்குதா, வீட்டுல சந்தோஷம் இருக்குதா அப்படிங்கிற நிலைமையில இல்லைங்க, உண்மையிலேயே பள்ளிக்கூடத்துலதான் சந்தோஷம் இருக்குன்னு முதல்ல பேச வர்றாங்க 6ஆம் வகுப்பு மாணவி சனா. பட்டிமன்றத்தில் தூணாக அமைந்திருக்கும் நடுவர்களுக்கும், எதிரில வீடுதான் சொர்க்கம் பேச வந்திருக்க என் நண்பர்களுக்கும், அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நடுவர்களே, வீடு என்பதே ஒரு கூடு போல, ஆனா பள்ளி என்பதே ஒரு வானம் போல. ஒரு பறவைக்கு ஒரு கூட்டுக்குள்ள பாதுகாப்பு இருக்கலாம், ஆனா பறக்கும் மகிழ்ச்சி வானத்துல தானே இருக்கு. அது போல குழந்தையின் மகிழ்ச்சி பள்ளியில தான் இருக்கு. நடுவர்களே, வீட்டில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் அன்பை விட பள்ளியில நம்ம நண்பர்களோட விளையாடும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. நடுவர்களே, நம்ம மாணவர்கள் வாரத்துல 5 நாள் பள்ளிக்கு வராங்க. அவங்க 5 நாள் வர அழகே தனி. நடுவர்களே, சீவி சிங்காரிச்சு அழகா வருவாங்க. ஆனா இந்த சனி ஞாயிறு லீவ்ல பார்த்தோம்னா பல்லு விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான், அழுக்கு ட்ரெஸ்ஸோடயே திரியுமா. நடுவர்களே, குளிக்க மாட்டேன், சரி, பல்லுமா விளக்க மாட்டேன். நடுவர் அது மட்டுமா? அது மட்டுமா, ஒழுங்கா கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட வரதில்ல, ஒரே விளையாட்டுனே இருப்பான். நடுவர்களே, ஆனா பள்ளியில அப்படியா? கரெக்ட் டைத்துக்கு விளையாடுறது, கரெக்டான டைத்துக்கு சாப்பிடுறதுன்னு பள்ளியில மட்டும்தாங்க இதெல்லாம் கிடைக்குது. ஒரு குழந்தைக்கு தன்னோட திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை தேவை. பாட்டு, நடனம், விளையாட்டு என நம்மளோட திறமையை வெளிப்படுத்தி ஆசிரியர் எல்லாரும் முன்னாடியும் பாராட்டி சபாசன சொன்னா
அந்த குழந்தை மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நடுவர்களே. இது வீட்டை நாடு சுவற்றுக்குள் கிடைக்குமா நடுவர்களே? கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்காதுமா. நடுவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கவிதை சொல்றேன், அதை கேளுங்க. வீடு என்பதே பாதுகாப்பு தரும் வேலி, ஆனா பள்ளி என்பதே கல்வியில் முன்னேற உதவும் ஏணி. நம்மளை ஏற்றி விட்ட ஏணி யாருங்க? எங்க பள்ளி தானுங்க. கண்டிப்பா, அதுல என்ன மாற்ற கருத்து இருக்கு நடுவர்களே? பாட்டு, நடனம், விளையாட்டு என நம்மளோட திறமையை வெளிப்படுத்த பள்ளியில தான் நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இது மாணவர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தும் நடுவர்களே. நம்ம வீட்ல தனியா புத்தகத்தை படிப்போம், அது ரொம்ப போர் அடிக்கும். ஆனா பள்ளியில அப்படியா? ஆசிரியர்களோடும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கும் போது மிகவும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நடுவர்களே. நம்ம வீட்ல தனியா சாப்பிடுவோம், டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா செல்ல பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம். டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடும் போது அவன் என்ன சாப்பிடுறதுன்னே தெரியாம சாப்பிடுறாமா. ஆமா நடுவர்களே, உங்களுக்குமே இது தெரிஞ்சிருக்கு. ஆனா பள்ளியில அப்படியா? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடுவோம். இந்த லஞ்ச் பிரேக் நேரம் தான் பள்ளி நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் நடுவர்களே. அருமையான கருத்து. எல்லா அம்மாக்களுடைய சாப்பாட்டையும் கலந்து அடிக்கிறீங்க. பிறருக்கு கொடுக்கும் பழக்கமோ பகிர்ந்து உண்ணும் பழக்கமோ பள்ளியில தான் அங்கயா கிடைக்குது. அதுல என்ன மாற்று கருத்து? உங்களுக்கு சும்மா தெரியாம வந்து உட்கார்ந்துருக்காமா, நீ பேசு. நடுவர்களே, நம்ம வீட்டுல ஒரு கணக்கு போடுறோம்னு வச்சுக்கிறோங்க. அப்பா கிட்ட திட்டு வாங்கி, அம்மா கிட்ட கொட்டு வாங்கி அழுதுகிட்டே செய்வோம் நடுவர்களே. ஆனா பள்ளியில அப்படியா? நண்பனோட்ட பார்த்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜெட் வேகத்துல காப்பி அடிச்சு முடிக்கிற திரில் இருக்கே. ஏம்மா இத்தனை நாள் அந்த வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்கிய? நடுவர்களே, உங்க எல்லாத்துக்கும் ஹெலன் கெல்லரை பத்தி தெரியுமாங்க? தெரியும். அந்த விவரம் தெரியாம நாங்க போந்திருக்கோமா இங்க? அவளுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது நடுவர்களே. ஆனா அவளை மேலே உலகுக்கு அறிமுகப்படுத்தியது யாரே? எங்க பள்ளி தானே நடுவர்களே. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல நடுவர்களே. 6ஆம் அறிவை வெளிக்காட்டுவது பள்ளியில வீட்டிலா? பள்ளியில தானே நடுவர்களே. எனவே நீங்களும் அரபி மொழி உள்ளாவில் வேலை செய்யும் ஒரு ஆசிரியர் தான். எனவே நீங்களும் பள்ளிக்கு தான் தீர்ப்பு அளிக்கணும். அத விட்டுட்டு வீட்டுக்கு தீர்ப்பளிச்சியா? நீங்க வீட்டுக்கே போயிட்டு வாங்க. 6ஆவதுலயே புள்ள குட்டி இந்த மரட்டுது. நன்றி. வெரி குட். ஒரு உண்மையான சந்தோஷம் என்னங்க வீடு. நீங்க என்னதான் வீட்டுல ஒரு அரவணைப்பு கொடுத்தாலும் பாருங்க, பள்ளிக்கூடத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு சும்மா அள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம 10ஆம் வகுப்பு மாணவி அசிகா அப்ப போடுற போர்டுல பாருங்க, எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடுவீங்க. வாங்க உங்களுடைய வசனத்தை அள்ளி தெளிங்க பார்ப்போம். மைக் ஏற்றிக்க பார்ப்போம். ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட எதை பத்தி பேச போறேன்னா, மாணவர்களின் மகிழ்ச்சி எதுல இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். மாணவர்களின் மகிழ்ச்சி வீட்டுலதான் இருக்குன்னு நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசிரியர் பாடம் முடிச்சதுக்கு அப்புறமா புரிஞ்சுச்சா புரியலையான்னு அவங்களோட மன திருப்திக்காக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுல எத்தனை பேர் புரியலை உண்மையை சொல்லி கைத்துக்குவோம்? ஒரு வயோட சொல்ல மாட்டேன். அவன் பாட்டுக்கு இருள் அடிச்சு போய் உட்கார்ந்துருப்பான் கிளாஸ்ல. கையில தூக்க மாட்டான். அப்படியே ஒருத்தன் எந்திரிச்சாலே லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க 4 பேர் சொல்லுவான், இது உனக்கு தேவையாடா? நாங்களே இங்க பாடம் எடுத்து தலைவலியில இருக்கோம், இதுல நீ வேற ஏன்டா எங்களுக்கு கூட கொஞ்சம் தலைவலியா உண்டாக்குது? இதுல எங்க இருக்கு எங்களோட உண்மையான மகிழ்ச்சி? ஸ்கூல்னால பள்ளியில மட்டும் இல்ல நடுவர்களே, எங்களுக்கு வீட்லயும் நிம்மதி இல்ல. ஸ்கூல் விடுறது 4:10க்கு, எங்களுக்கு கிளாஸ் முடியறது 5:30க்கு. நாங்க வீட்டுக்கு போறதுக்கு 6 மணி ஆயிடுது. இதுல நாங்க போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் முடியுது. எங்களுக்கு ஹோம் ஒர்க்னு ஞாபகம் வந்தது. ஹோம் ஒர்க் பண்றதுனால எங்களுக்கு மகிழ்ச்சி வரல நடுவர்களே, மன அழுத்தம் தான் வருது. அது ஒண்ணுமா, பள்ளிக்கூடத்துல படிக்கிற எல்லாருமே மன அழுத்தத்துலதான்மா தர்றாங்க. ஆமா நடுவர்களே, காலாண்டு அரையாண்டு லீவ் விடுறாங்க. சரி, அதுலயாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க போலாம் இங்க போலாம் பிளான் பண்ணா, ஏம்மா லீவ்ல கிளாஸ் வைக்கிறாரா? லீவ்ல கிளாஸ் வைக்கல நடுவர்களே, வேற மாதிரி. எப்படி நாங்க சோசியல் எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம். அப்ப எங்க சயின்ஸ் டீச்சர் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் லீவ் முடிஞ்சு வரும்போது
எல்லாரும் क्वेश्चन பேப்பர்ல இருக்க ஆன்சர் ஃபுல்லா எழுதிட்டு வந்துருங்க. அத எங்க பக்கத்து கிளாஸ்ல இருக்க மேத்ஸ் சார் கேட்டு அவங்க வந்து எழுதிட்டு வர சொல்லிடுவாங்க. அவருக்கு போறாம இப்படியே எல்லா வாத்தியாரும் சொல்லிடுறாங்க. அதனாலும் பரவாயில்ல, சாய்ஸ் விடாம எல்லா கேள்வியும் எழுதிட்டு வரதால சொல்லிடுறாங்க. கண்டிப்பா முடியாதுமா. படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஏமா அந்த புள்ள மாறு மேய்க்க போறோம்லாம் சொல்லலம்மா. நான் சொல்றது எல்லாமே எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தருது வீடுன்னு தான் சொல்றேன். ஸ்கூல்ல நம்ம படிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி படிச்சு களைப்பாகி ஒரு கட்டத்துல ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுது. அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி ரிலாக்ஸ் பண்ற இடம் எது நடுவர்களே? வீடு தானே. கண்டிப்பா. ஒரு டீச்சர் ஒரு பாடத்தை படிச்சு ஒரு பாடத்தை மட்டும் நமக்கு சொல்லி தருவாங்களா? நம்ம மட்டும் 5 சப்ஜெக்ட் படிச்சு 5 சப்ஜெக்ட் நல்ல மார்க் எடுக்கலாம். இது மாதிரி கொடுமை எங்கேயா இருக்கு? நீங்க வாத்தியார்கள் மட்டும் ஒரு வாரத்தை படிச்சுட்டு வந்து பாடம் நடத்திடுறீங்க. எங்க புள்ள குட்டிய 5 வாரமும் படிக்குதுங்கய்யா. இது என்ன லாஜிக் நடுவர்களே? எனக்குனா வெள்ளிக்கிழமை ஆனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா நடுவர்களே? ஆமா, சனி ஞாயிறு லீவ் இல்ல. ஆமா, உங்களுக்கு மகிழ்ச்சியா தானே? அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது எங்க மேத்ஸ் சார் என் தலையில ஒரு குண்டை தூக்கி போடுவாரு பாருங்க. இந்த எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே மேத்ஸ் வாத்தியார் இல்லாம தொல்லையாவே இருக்கிறாங்க. எங்க மேத்ஸ் சார் என்ன சொல்வாருன்னா, நாளைக்கு 9 மணிக்கு கிளாஸ், எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. அப்ப சந்தோஷம் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஐயோ, விடுறது ஒரு நாளைமா, அதுல ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுமா, ஒரு நாள் அங்க ஹோம்வொர்க் பண்ணணுமா? இதுக்கு எதுக்கு தான் நடுவர்கள் இந்த லீவ் விடுறாங்க? என்ன பண்றது? நீ 10வது முடிக்க தொட்டிக்கு உன் தலையெழுத்து அம்படுத்தாமா. ஆமா நடுவர்களே, அது என்னமோ உண்மைதான். காலையில எழுந்திருச்சு ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளவு கடினம் தெரியுமா உங்களுக்கு நடுவர்களே? ஐயோ, அம்மாக்கு படுற பாடுன்னா ரொம்ப கொடுமை. ஆமா நடுவர்களே, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கிறது அந்த குழந்தைய ராணுவத்துக்கே அனுப்புற மாதிரி நடுவர்களே. ஒரு 3 வயசு பையல ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அந்த குடும்பமே சேர்ந்து அவனை எந்திரின்னு அவனை எழுப்பி அவனுக்கு பிரஷ் ஒரு ஆளு, பேஸ்ட் ஒரு ஆளு, ஷூ ஒரு ஆளு, சாக்ஸ் ஒரு ஆளு, இது எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கு 2 இட்லி வாய்க்குள்ள வச்சு திணிச்சு அது தொண்டைக்குள்ள போகக்கூடாதுன்னு டைய கட்டி அது வயிற்றுக்குள்ள போகக்கூடாதுன்னு பெல்ட்டை போட்டு. ஏமா அந்த டையும் பெல்ட் இதுக்குதான் வாங்கி கொடுக்குறாங்களா? ஆமா பையனை நேர்ல ஏத்தி அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, அம்மாக்கு டாட்டா சொல்லி பாப்போம். அந்த குழந்தை என்ன மகிழ்ச்சியாவா நடுவர்களே டாட்டா சொல்லும்? இங்க பாரு, அது அப்படி டாட்டா சொல்லாது. நீலா ஒரு அம்மாவா எனக்கு அப்படித்தான் சொல்லலாம். ஆமா நடுவர்களே, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேனோ, படிக்க மாட்டேனோ, படிக்க பிடிக்கலைனோ, தேர்வு எழுத மாட்டேனோ நான் சொல்ல வரலாம். நான் சொல்றது எல்லாமே மாணவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தருது வீடுன்னு தான் சொல்றேன். அதனால நீங்க எங்க பக்கமே தீர்ப்பு வழங்குவீங்க, வீட்டு பக்கமே தீர்ப்பு வழங்குவீங்க நம்பி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமையான பேசியா. ஏமா நீங்க இதுக்கு மேல பேச வரணும், இப்பவே தீர்ப்பை கொடுத்துடலாம் போல. இல்ல அதை காட்டும் சந்தோஷம் பள்ளிக்கூடம் தாயா அப்படின்னு பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி அபிநயா. மாணவர்களின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பள்ளிக்கூடமே என்ற பக்கத்துல இருந்து பேச வந்திருக்கங்க. நாங்க தான் ஜெயிப்போன கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். எதிரணிக்கும் எங்க பக்கமே தீர்ப்பு சொல்ல வந்திருக்கோம். நடுவர் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடங்குறேங்க. வீடுதான் சந்தோஷம், வீடுதான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, வீட்லயே இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா நடுவர்களே? அது முடியாதுமா. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. வீடுதான் சந்தோஷம்னு சொல்றப்ப எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. குயில போடுச்சு கூட்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில போடுச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுங்கிறையா மாதிரி குழந்தைகளை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டு மகிழ்ச்சி வளர்ச்சின்னு பேசுறாங்க. எங்களை வெளியில விட்டு பாருங்கயா, அப்ப தெரியும் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எங்களை சுத்தி உள்ளவங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கோம். சிம்பிளா சொன்னா மகிழ்ச்சி என்பது கோடை காலத்துல வர மழை மாதிரிங்க. அத வெளியில போய் ரசிச்சாதானங்க தெரியும். வீட்டுக்குள்ள இருந்தா அதனோட சுவாரஸ்யம் என்னங்க தெரியும். வெளியில போய் திறமைய காட்டும் போதுதாங்க
திறமைய வளர்த்து கொள்ள முடியும், அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். இதே எதிரணி 3 பேரும் வீடுதான் சந்தோஷம் வீடுதான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, அப்ப நியாயமா எதிரணி 3 பேரும் வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே? உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்கய்யா, ஸ்கூல்ல எங்களுக்கு மிஸ் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், நம்ம கலைத்திறனை வளர்த்துக்கலாங்க. இதே நாங்க ஸ்கூல்ல இருந்தா தனியாளா, வீட்ல இருந்தா தனியாளா இருக்கும். இதே ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாங்க. வேற எங்கெங்க இந்த மாதிரி மகிழ்ச்சி கிடைக்கும்? ஸ்கூலுக்கு போறதே ஒரு ட்ரைனிங் மாதிரிங்க. நம்ம போறது கஷ்டமா தான் இருக்கும், போனாதாங்க தெரியாதனுடைய அருமையே. நாளைக்கு நம்ம பெரிய ஆளாக போறத நினைச்சாலே சின்ன சிறு கஷ்டம் கூட பெரிய பெரிய மகிழ்ச்சியா தெரியுங்க. ஐயா, நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போவீங்களா? ஏமா, என் தொப்பைய பார்த்தா நான் ஜிம்முக்கு போற மாதிரியாமா இருக்கு உனக்கு? ஆனா எங்க ஸ்கூல்ல இலவசமாவே ஜிம் இருக்கு தெரியுமாங்கய்யா? எனக்கு தெரியாம இங்க பள்ளிக்கூடத்துல எங்கிட்டுமா ஜிம் இருக்கு? சொல்ற கேளுங்கய்யா. எங்க டீச்சர் ஹோம்வொர்க் பண்ணலனா முட்டி போட சொல்லுவாங்க, அப்ப கால் ஸ்ட்ராங் ஆகும். இதே கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதே உக்கில ஒண்ணு போட சொல்லுவாங்க, சூப்பர் பிரெயின் யோகானே, இல்ல அடிக்கிட்டே போகலாங்கய்யா. ஆஹா, கொடுக்கிற தண்டனை கூட ஒரு வகையில நன்மையத்தையும் கொடுக்குங்கறிய. ஆமாங்கய்யா. இப்ப லேசா மண்டையில கொட்டிட்டாலே பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க, எப்படி என் பிள்ளைய கொட்ட போட்டு நீ வேற ஜிம்முன்னு கதையை கூட்டிக்கிட்டு இருக்கிற. மாணவர்களுடைய வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பள்ளிக்கூடம் தான் என்ற தலைப்பே ஆணித்தரமா விளக்குதுங்கய்யா. மாணவன் அதிகபட்ச நேரத்தை ஸ்கூல்ல தாங்க செலவிடுறான். ஆமா, உங்களுக்கு கூட தெரியுது பாருங்க, இந்த உலகத்துல எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமைன்னு உணர்த்துறதே பள்ளிக்கூடம் தானங்கய்யா. வேற எங்கெங்கயா அதெல்லாம் கத்துக்க முடியும்? இப்போ ஒரு பிள்ளைக்கு பிறந்தனா அந்த பிள்ளை வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு கேக்க வாங்கி 4 சவத்துக்குள்ள முடிஞ்சு போயிரு பிறந்தனா. இதே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் 1 ரூபாய் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற கிஃப்ட ஃபுல்லா வாங்கி வச்சுக்கிட்டு 20 ரூபாய்க்கு புக்க வாங்கி அந்த பிரேயர்ல கொடுத்து எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ற சந்தோஷம். நீங்க என்னதான் ஐஸ்கிரீம் கேக்கு வாங்கினாலும் 1 மணி நேரம் கரண்ட் இல்லையா கறந்துருமியா? எங்க பிள்ளைங்க பிரேயர்ல உட்கார்ந்து 20 புக்க தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு வாங்குற சந்தோஷம் எங்கெங்க இருக்கு? எங்கேயுமே கிடைக்காதுங்க. ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரி எம்புட்டோ பண்டிகை வருங்க. ஒருத்தி 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருப்பா, இன்னொருத்தி 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருப்பா. அத பார்த்து ஒருத்தி சொல்லுவா, அவளை பாரு எவ்வளவு பணக்காரியா 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கா, இவளை பாரு 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லுவா. இந்த எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சிட்டு வந்து ஒரே மாதிரி ரெட்டை சடை கட்டி இருக்கிற ஜாதி மதம் இனம் ஏழ்மை தாழ்வை எதுவுமே இல்லாம இருக்கிற இடம் ஒரே இடம் தான். அது நம்ம பள்ளிக்கூடம் தாங்கய்யா. சமத்துவமே பள்ளிக்கூடத்துல தாங்க பிறக்குது. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான்ங்கிற பாட்டுக்கு ஏப்ப அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாம் இறைவன் கொடுத்த உறவுங்க. இந்த ஃப்ரெண்டுங்கிறதாங்க பள்ளி கொடுத்த உறவே. அதுலதாங்க உண்மையான இதே இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் காட்டுல அந்த பள்ளி ஒரு மாணவனுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்டு தாங்க அவன் வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட நம்ம என்ன வேணா சொல்லலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட இந்த ஃப்ரெண்டு கிட்ட ஸ்கூல்ல வந்தாதாங்க சொல்ல முடியும். அந்த ஃப்ரெண்ட கூட மகிழ்ச்சி ஆக்குற இடமும் அந்த பள்ளிக்கூடம் தானங்கய்யா. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை எதிரொலியில சொன்னாங்க, 3 வயசு குழந்தைய ராணுவத்துக்கு அனுப்புற மாதிரி இருக்கான் ஸ்கூலுக்கு அனுப்புறதே. எங்க ராணுவத்திற்கு அவ்வளவு ஈஸியாங்க. அது பாட்டுக்கு சொல்லிட்டு போகுது, மைக்க கிடைச்சா என்னத்தையாவது பேச முடியும் அந்த புள்ள. ஆமாங்க, எதிரணிக்கு என்னென்னலாம் பேசணும்னே தெரியலங்கய்யா. நீ நல்லா பேசுமா. இப்ப 3 வயசு குழந்தை 3 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்தா 3 வயசு வரைக்கும் விரல சுப்பிக்கிட்டு தானங்க. ஆமாங்க, இப்ப நிறைய பிள்ளைங்க ரோட்ல நடந்து வரையிலே விரல சுப்பிக்கிட்டே தான் வருது. இதே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனுச்சுன்னா 1 வாரம் கஷ்டமா தான் இருக்கு ஸ்கூலுக்கு போறது. அந்த 1 வாரம் கழிச்சு அம்மா வந்து கேட்பாங்க, ஏப்பா மிஸ் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் சொல்லு, ஏபிசிடி சொல்லு, 1 2 3 சொல்லுன்னு சொல்றப்ப அந்த புள்ள கியூட்டான வயசுல அழகா பேசுறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு வரும் பாருங்க மகிழ்ச்சி, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க.
அது மட்டுமா, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்கன்னு போய் சொல்லி என் மகன் அப்படி பாடுது இப்படி பாடுதுன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க. அது ஸ்கூலுக்கு போனாதானே, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாதானே கிடைக்கும். வீட்டே இருந்தா என்னங்க கிடைக்கும்? இப்ப கூட பாருங்க, இளமலையர் பள்ளி தொடக்கப்பள்ளிலாம் செம்மையா டான்ஸ் ஆனாங்க. இது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுத்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு வச்சு தாக்குவாங்க. இதுல கமெண்ட் என்னங்க வரேன், உங்க பையன் அழகாடி இருக்கான், உங்க பொண்ணு அழகாடி இருக்காங்க தானங்க வரேன். அவங்க எவ்வளவு கால் எடுக்க நின்று அந்த வீடியோகிராஃபரையும் மிஞ்சி வந்து போட்டோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் தாமா. என்னைய திட்டுனால இந்த ஆளை எடுத்து சும்மா வந்து கட்டிக்கிட்டே இறக்காம அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற இடம் அந்த பள்ளிக்கூடத்தோட மேடை தானங்கய்யா. அப்ப உண்மையான சந்தோஷம் பள்ளிக்கூடத்துல தானங்கய்யா இருக்கு. இந்த உலகத்துல உள்ள எந்த மூலையில உள்ள நீங்க வேலைக்கு போனாலும் முதல்ல போக வேண்டிய இடம் பள்ளிக்கூடம் தானங்கய்யா. நீங்க வீட்லயே இருந்தா வீட்டு வேலைக்கு கூட போக முடியாதுங்க. எனவே பள்ளிக்கூடம் தான் மாணவர்களின் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்று தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமை அருமை. பாருமா, பள்ளிக்கூடத்துல மும்பிட்டு விஷயம் இருக்குங்க. நம்ம சும்மா பள்ளிக்கூடம் போனா பாடம் படிக்கிறது மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அழகா அழகா பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு நகைச்சுவை பேச்சாளர், இல்லை வீடுதான் அப்படின்னு பேச வர்றாரு நதினியா. முக்கரை சிறந்ததுமா, ஆகிற மாதத்தில் சிறந்ததுமே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இந்த 3 இடத்தையும் உண்டாக்கி மாமேதையா அங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீடு. இதுல என்ன சந்தேகம், வீடு தானங்க. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே, ஆமா தாய்க்குலமே. ஐயா அப்படி உனக்கு என்னமா சொல்றேன், அப்படி என்ன சோகம் உனக்கு? நடுவரியா, என் வாழ்க்கைய பாதாள குழியில விழுந்த மாதிரில இருக்கு. பின்ன என்னங்க, காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு பள்ளி விலைக்கு குளிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறதுக்குள்ளே ஸ்கூல் வேன் வந்து நிக்கி. அத பாத்துட்டு எங்க அம்மா கத்துவாங்க. அதே நான் வீட்டுல இருந்த 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரால கேட்க முடியும்? யாராலும் கேட்க முடியாது. இங்கிட்டு பார்த்தா டிவி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா போன் இருக்கு. நினைச்ச நேரத்துக்கு நான் எதை வேணாலும் பார்க்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இதே நான் ஸ்கூலுக்கு போனா கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். இதாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி. படிக்கிறது, கை வலிக்க எழுதுறதுலாம் உனக்கு கஷ்டமோ? சரி, இது கூட பரவாயில்லங்க. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கும், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கும் பேக்குன்னு ஒண்ணு போட்டுட்டு போறவே. பேக்க போட்டுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேனா இல்ல மலையேற போறேனானே எனக்கு சந்தேகமா இருக்குல்ல. எங்க பாட்டிக்கு 60-70 வயசுல வர முதுகு வலி எனக்கு பேக்க தூக்கி தூக்கி 13 வயசுலயே வந்துருச்சுல. அதான் இப்ப நிறைய பேர் குடிச்சுக்கிட்டே நடக்கிறாங்களம்மா. எனக்கு ஸ்கூல் கேட்ட பார்த்தாலே சந்திரமுகி கோட்டையை பாக்குற மாதிரி இருக்கு. என்னம்மா அங்க சாதா ஒரு கஷ்டப்பட்டு பசும் ஜோலையா உருவாக்கி இருக்காரு, உனக்கு இது சந்திரமுகி கோட்டை மாதிரியா இருக்கு? இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? நான் ஸ்கூலுக்கு வந்து 9:30 மணிக்கு பிரேயர் அட்டெண்ட் பண்ணி சும்மா 8 பீரியட் பெஞ்சில கம்மு போட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்க எங்க ஆடாம உட்காந்து பாடத்தை கவனிக்கிறது அங்க இருக்கு எங்களோட மகிழ்ச்சி. அப்ப எதுலதான் இருக்கு? எங்க வீட்டுல இருக்கிற ஸ்நாக்ஸ சாப்பிட்டுக்கிட்டு எங்க அம்மா மடியில ஆராரோ அரிரோ ஆராரோ அரிரோ. ஏமா ஏமா நீ 9வது படிக்கிற, இன்னும் உங்க அம்மா உனக்கு தாலாட்டு மாதிரியா உன்னை படிக்க வைக்கிறாங்க? நல்ல பிள்ளைமா நீனு. நான் LKG UKG படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க, தொடக்க பள்ளிக்குமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன் LKG UKGல யாஸ்மின் மிஸ் உன்னை அடிச்சாங்களா? ஆமாயா. எதுக்குமா அடிச்சாங்க? சொல்றாங்க மிஸ் இதுவே பிள்ளைய ABCDலாம் சொல்லக்கூடாது மிஸ். நான் தொடக்க பள்ளிக்கு வந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க உயர்நிலை பள்ளிக்கு போ, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். போல சார், அப்பதான் சார் தெரியுது என்ன கொடுமைது. 11வது படிக்கிற எங்க அக்காட்ட சொல்றாங்க காலேஜுக்கு போ, வாழ்க்கை நல்லா இருக்கும். காலேஜுக்கு படிக்கிற அக்காட்ட கேட்டா என்னால அரியர் வச்ச பேப்பரையே தூக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா எதுலதாங்க எங்களோட மகிழ்ச்சி இருக்கு? உனக்கு பள்ளிக்கூடம் வாரையே பிடிக்கலமா பண்ணா? பாரதியார் என்னங்க சொல்லிருக்காரு, காலை எழுந்த உடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லிருக்காங்களே. நீங்க எங்களை விளையாடுவாங்க விடுறீங்க?
ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ். ஏமா இதுல பிடி பீரியடையும் முடிச்சுக்கிறாங்க. ஆமாயா, அதுல குடியரசு தினம் சுதந்திர தினத்துல கூட சுதந்திரமா விடுறது இல்ல. ஐயா இனிமே இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு லீவு விடுங்க ஐயா. நான் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சதெல்லாம் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். 6ஆவது வந்து இந்த பின்னங்கள்னு ஒரு பாடம். தொகுதி சொன்னாங்க, பகுதி சொன்னாங்க சொல்றாங்க. அல்லோட நீ பாட்டுக்க பொசுக்கு சில வார்த்தையை வச்சுக்கிட்டு என்னமா நீங்க. அப்புறம் 7ஆவது வந்தாங்க. A=0 நல்லா தானே இருக்கு, போய் தான் பாப்பேன்னு போய் பார்த்தாதாங்க தெரியுது. A² - B², B² - C² இப்படிலாம் இருந்தா எப்படிங்க படிக்க முடியும்? அப்ப உனக்கு 10ஆவது வரைக்கும் கூட்டல் கழித்தலே இருக்கணும்ங்கற நீங்க. இதுல இருக்கு எங்களோட மகிழ்ச்சி. எங்க அப்பா கொடுத்த காசுல வாங்கி திங்கிறதுல தானே இருக்கு எங்களோட மகிழ்ச்சி. உனக்கு திங்கிறதுலதாமா இருக்கு மகிழ்ச்சி, வேற எதுலயும் இல்லம்மா. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், திங்கிறதுல இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தா நாங்க ஜாலிங்க, ஸ்கூலுக்கு வந்தா நாங்க ஜாலிங்க. நான் இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீடுனே தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்களை தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு அலையுமே கடுமையா இருக்கு. அங்கிட்டு பேசும்போது இதுதான் சிறப்பா தெரியுது. அடுத்த ஆள் வந்தா அதுக்கு மேல. அடுத்து வர்றாங்க இந்த அணியினுடைய தலைவி இளவரசி, 10ஆம் வகுப்பு மாணவி. அப்படித்தான் பேசுவாங்க பாரு. இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பள்ளியிலே என்ற அணியில் இருந்து பேச வந்துள்ளேன். பள்ளியில விளையாடுற மாதிரி வீட்டுல விளையாட முடியுமா நடுவர் அவர்களே? எதிரணியில இருந்து சொல்வாங்க, நாங்க வீட்டுல நினைச்ச நேரத்துக்கு எப்ப வேணா விளையாடுவோன்னு. யார் கூட விளையாடுவீங்க? அம்மாவோடையா இல்ல அப்பாவோடையா? அப்பாவோட விளையாண்டு பார்த்தா அவர்கிட்ட போன் பேசிக்கிட்டு போறாரு. இந்த அம்மாவோட விளையாண்டு பார்த்தா டிவில சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா மாதிரி ஊரு சீரியல்ல தாமா இருக்கிறாங்க. தம்பியோட விளையாண்டு பார்த்தா அவனுக்கு விளையாடவும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஆனா பள்ளியில அப்படி இல்ல நடுவர் அவர்களே, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒண்ணா விளையாடுவாங்க. வீட்டுல நம்ம பேசினாலோ இல்ல பாட்டு பாடினாலோ இல்ல ஓடினாலோ நம்ம அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதே ஸ்கூல்ல நம்ம இந்த மாதிரி பண்றத ஏதாச்சும் ஒரு ஆசிரியர் பார்த்தாங்கன்னா, இவன் நல்லா பாடுவான், இவன் நல்லா பேசுவான், நீ பேச்சு போட்டியில சேரு, நீ கட்ட போட்டியில சேருன்னு நம்மளோட தனி திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. உண்மைதாங்க, பள்ளிக்கூடம் தாங்க தனி திறமையை வளர்க்குது ஒருத்தனுக்கு. நம்மளோட தனி திறமைகளை வெளிப்படுத்துற இடமே பள்ளிதாங்க நடுவர் அவர்களே. எதிரணியில இருந்து சொல்லுவாங்க, வீட்டுல இருந்தா நல்லா போன் பார்க்கலாம், நல்லா டிவி பார்க்கலாம்னு. ஆனா அதனால தானே பல பிரச்சனையே வருது. டிவி அதிகமா பார்க்கறனால கண்ணு கெட்டு போகுது. போன்ல அதிகமா சவுண்ட் வச்சு பாட்டு கேட்கறனால காது கேட்காம போகுது நடுவர் அவர்களே. பள்ளினாலே ஜாலி தாங்க. பிரசன்ட் ஆனவனுக்கு ஆப்சென்ட் சொல்றது, ஆப்சென்ட் ஆனவனுக்கு பிரசன்ட் சொல்றது, ஒருத்த லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கே தெரியாம எடுத்து சாப்பிடுறது, ஆசிரியர் மாதிரி பேசுறது, ஒருத்தவன் உட்கார்ந்தா சிரிக்கிறது, எந்திரிச்சா சிரிக்கிறது, விழுந்தா சிரிக்கிறது, எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிக்கிறது, ஒருத்தவன் மொத்த காமெடி எடுத்திருப்பான் அதுக்கு உளுந்து உளுந்து சிரிக்கிறது, ஆசிரியர் பார்த்தோட படிக்கிற மாதிரி நடிக்கிறது. இதுல இருக்குங்க மகிழ்ச்சி. அதனாலதான் ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் ஒரு பீரியட் முடிஞ்சு இன்னொரு டீச்சர் வர்ற அந்த கேப்ல எங்க பசங்க புக்கையே காட்டா மாத்துவாங்க, பேப்பரையே பாலா மாத்தி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த மகிழ்ச்சி வீட்ல கிடைக்குமா நடுவர்களே? ஏமா இதெல்லாமா பள்ளிக்கூடத்துல நடந்துகிட்டு இருக்குது? வீட்ல இருந்தா நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ அவளோட பேசாத, இவளோட சேராத. ஆனா பள்ளியில ஜாதி மதம் இன்னும் எந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணா இருப்போங்க. நம்ம அம்மா அப்பா என்னதான் பல பேனா பென்சில்னு வாங்கி கொடுத்தாலும் நம்ம எதுலயோ சிறப்பா பங்கு பெற்று ஆசிரியர் மாணவர்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு நம்மள பாராட்டி தர்ற அந்த 5 ரூபாய் பேனால இருக்குங்க மகிழ்ச்சி. ஸ்கூல்ல டெஸ்ட் பேப்பர் கொடுத்திருப்பாங்க, அதுல நான் 95 மார்க் எடுத்திருப்பேன். டீச்சர் என்ன பாராட்டி அந்த பேப்பர் கொடுத்திருப்பாங்க. அதே பேப்பரை நான் வீட்ல எடுத்துட்டு போய் காமிச்சா 95 மார்க் எடுத்ததுக்கு பாராட்ட மாட்டாங்கங்க. 5 மார்க் ஏன் போச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. ரொம்ப பேரா
பேராசமா, பெற்றோர்கள் கூட ரொம்ப பேராசை. நம்ம பிள்ளை படுற கஷ்டம் நமக்கு தானமா தெரியும். அதுக்கு இந்த ஸ்கூல்ல எக்ஸாம்ல கேக்குற கேள்வியே பரவாயில்லன்னு தோணும். அதுலயும் அடுத்து கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பையன் எத்தனை மார்க்குன்னு. அவன் 99 எடுத்திருப்பான், அதுக்கு 2 திட்டு விழுங்க. அவன் 99 எடுத்துட்டான், நீ படிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்கங்க. ஆனா பள்ளியில யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச மாட்டாங்க நடுவர் அவர்களே. எதிரணிலன்னு சொல்றாங்க, ஒரு டீச்சர் ஒரு மாதிரி இருக்காங்களாம். எங்க அம்மாவை பார்த்தா காலையில ஒரு மாதிரி இருக்காங்க, மதியானம் ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கு அந்த டீச்சரே பரவாயில்லன்னு தோணும். உங்க அம்மா அண்ணியின் படத்தை திரும்ப திரும்ப பார்த்திருப்பாங்களோ? முன்னாடி வீட்ல தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒண்ணா இருந்தவங்க. ஆனா இப்ப அம்மா அப்பா தம்பி அந்த 3 பேர் முகத்தை தான் மாறி மாறி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா பள்ளியில புது புது முகங்கள், புது புது நண்பர்கள், எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போங்க. ஒரே வார்த்தையில சொல்ற நடுவர் அவர்களே, பள்ளினா பளிச்சுன்னு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க, வீடுனா வெறுப்பா விருப்பமே இல்லாம இருப்பாங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மண்மணக்கும் மைதானம் காணலாம், புத்தகங்கள் பேசும் கதைகள், நண்பர்களின் சிரிப்பு இசைகள், காலை மணி அடிக்கும் சத்தம், கனவுகளின் தொடக்க நிமிடம், ஆசிரியர் குரலின் மொழி, அறிவின் பாதையின் பயண நதி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மனசுக்கு மீண்டும் வளரலாம், விளையாட்டு பாடம் கவலை இல்லாமல் வாழ்க்கையின் அழகான காலம் அதுதான் என்று கூறி பள்ளிக்கே தீர்ப்பளிக்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை, அருமையானது. ஏமா பள்ளிக்கூடம் தாமா பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு. என்ன அருமையான ஒரு பேச்சு. அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி பேச்சாளர், எனக்கு விவரம் தெரிஞ்சு எலிமெண்டரி ஸ்கூல்ல 2ஆம் கிளாஸ்ல இருந்து இந்த மாணவி பேச்சு போட்டியில பேசின விஜயதர்ஷினி, வீடுதான் மகிழ்ச்சின்னு பேச வராங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறேன். ஐயா, வீடுங்கிறது சாப்பாட்டுல இருக்கிற உப்பு மாதிரியா இருக்கும்போது அது அருமை தெரியாது. ஆனா இல்லைன்னா வீட்டுல நம்ம அம்மா ஊருக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட மனசு கிடந்து பதறையா, ஐயோ நம்ம அம்மா இன்னும் வரலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாச்சுன்னு தெரியலையே. ஆனா ஸ்கூல்ல அப்படியா, ஒரு டீச்சர் வரலேட்டா அந்த பிள்ளைகளோட முகத்தை பாருங்கய்யா, ஐ இன்னைக்கு இந்த டீச்சர் வரல அப்படி கொண்டாடுவாங்கய்யா. இதுல இருந்தே தெரியலையா நடுவர் அவர்களே, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா மகிழ்ச்சி மட்டும் உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கும். எதிரணியில இருந்து சொல்றாங்க, வீட்டுக்கு போனா உங்களுக்கு விளையாடவே முடியலையா, அம்மா ஒரு பக்கத்து சீரியல் பாக்குறாங்களாம், அப்பா ஒரு பக்கத்து போன் பாக்குறாங்களாம், தம்பிக்கு விளையாடவே முடியலையா. மனசாட்சிய தொட்டு சொல்ல சொல்லுங்க. மனசாட்சிய தொட்டு பேசுமா. ஏமா அவங்க வீட்டுக்கு போனோட விளையாடுவாங்க, பேக்க கீழே இறக்குறாங்களோ இல்லையோ போனத்தான கையில எடுப்பாங்க. ஏன் நடுவர் அவர்களே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுமா? வீட்டுல நம்ம அண்ணன் கூட சின்ன முட்டாய்க்காக சண்டை போடுவோமே, அதில் இல்லையா மகிழ்ச்சி? ஸ்கூல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பான், ஆனா தெரியாம அடிச்சுட்டா போறானே டீச்சரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். ஆனா வீட்டுல அப்படி இல்ல நடுவர் அவர்களே, எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நம்ம தான் தப்பே பண்ணிருப்போம். ஆனா அம்மாட்ட போய் அவனை மாட்டி விட்டு அம்மா அவனை திட்டு போது ரசிக்கிற மகிழ்ச்சி இருக்கே, அதை விட பெருசா நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா. போன் மூலம் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே, நல்ல விஷயங்களை பார்த்தா ஏங்க போன் மூலம் பிரச்சனை வருது? நம்ம பெத்தவங்க நம்மள நம்பி போன் தராங்களே, எதுக்கு? நம்ம புள்ள தப்பு பண்ணாத அப்படின்னு நம்பிதானே கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரணும்னு நினைக்கிறது தப்பா நடுவர் அவர்களே? எதிரணியில சொல்றாங்க, அவ கூட பேசாத இவ கூட பேசாதன்னு வீட்டுல சொல்றாங்களாம். வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு. ஐயா, எதிரணியில சொல்றாங்க, எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிப்பாங்களாம். ஏயா, எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிச்சா அது என்னையா? அது அங்கதான் சொல்லுங்கய்யா. காலையில 8 மணிக்கு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளையோட முகத்தை பாருங்க, பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா சாயந்தரம் 4 மணிக்கு போகும்போது அந்த பிள்ளையோட முகத்தை பாருங்க, கண்டிப்பா இங்க 4:10க்கு சேக்கலாம் வெள்ளடிக்கும் போது பயலுகளுக்கு வர்ற சந்தோஷம் அதை விட பிரைட்டா இருக்குமா?
இதுல இருந்தே தெரியல நடுவர் அவர்களே, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று. ஐயா, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா, எருமை பிடிக்குமா? ஏமா இப்ப தங்கம் வைக்கிற விலையில யாருக்குமா தங்கம் பிடிக்காது? தங்கம் தாமா பிடிக்கும். வீட்டுல நம்ம அம்மா நம்மள என் தங்கம் செல்லம் அப்படின்னு கொஞ்சுவாங்கய்யா. ஆனா ஸ்கூல்ல எருமை எருமை கருப்பேனார உட்காரா அப்படின்னு திட்டுவாங்கய்யா. இப்ப சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா, எருமை பிடிக்குமா? எனக்கு தங்கம் தாமா பிடிக்கும். இப்பயே தெரியல நடுவர் அவர்களே, நீங்களும் வீட்டில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு. எதிரணியில சொல்றாங்க அவங்க அம்மா காலையில ஒரு மாதிரி இருக்காங்களாம், மதியம் ஒரு மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அம்மா அம்மா தானே நடுவர் அவர்களே. அம்மா தாமா. ஏமா இப்படி அம்மாவெல்லாம் சொல்றேன்? பள்ளிக்கூடம் தான் பெஸ்ட்னு சொல்ற நம்ம எதிரணியில அம்மா அப்பா காசு போட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா வராத மகிழ்ச்சி ஒரு ஆசிரியர் பேனா வாங்கி கொடுத்தா வந்துருமா? சரித்த மகிழ்ச்சி வருத்த. ஆனா அந்த பரிசை வீட்டுல கொண்டு போய் அம்மா நான் பரிசு வாங்கிட்டேம்மா அப்படின்னு அம்மாட்ட சொல்லும் போது அந்த அம்மா நீ செல்லம் நீ பரிசு வாங்கிட்டியாப்பா அப்படின்னு கொஞ்சமாக நடுவர் அவர்களே. இதை விட நடுவர் அவர்களே அந்த மகிழ்ச்சி பெருசா தெரியுது. உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியே இல்லாமா பிள்ளை வாங்கிட்டு போற பரிசு தாமா மகிழ்ச்சி. ஸ்கூல்ல நம்மளுக்கு ஒருத்தவன் உயிர் ஃப்ரெண்ட் ஆயிட்டா நம்ம சொல்ற அடுத்த வார்த்தை நீ என் வீட்டுல உள்ள ஒருத்த மாதிரி வீட்டுத்தானையா சொல்றோம். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும்னு சொல்றீங்க, ஸ்கூலுக்கு போனாதான் ஹாப்பியா இருக்கும்னு சொல்றீங்க. அது எப்படி வந்துச்சு? பெற்றோர்கள் உங்களை ஸ்கூல்ல போய் சேர்த்தனால தானே வந்துச்சு. ஐயா, வீட்டுல அம்மா அடிச்சா அப்பாட்ட போய் சொல்றோம், அப்பா அடிச்சா தாத்தா பாட்டில போய் சொல்றோம். ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சா யார்ட்டையா போய் சொல்றது? நீ போய் ஹெச்எம் சொல்லுமா? ஹெச்எம் சொன்னா அவர் ரெண்டு அடிய போட்டு இருக்கிற இடம் தெரியுமா போய் திட்டாரியா? ஏயா புடி. நம்ம ஸ்கூல்ல சட்டை டைட்டா இருந்துன்னா ஒரு பையன் இன் பண்ணாம வருவான், அதுக்கு ரெண்டு அடிய போடுறாங்க. விழா காலங்கள்ல நெகை வளர்த்துட்டு நெய் பாலிஷ் போட்டு போவோம், அந்த பீட்டி ஃப்ரீல அந்த நெகத்தை வெட்டுன்னு சொல்றாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மகிட்ட வந்துட்டாங்கடா. அது மட்டுமா நடுவர் அவர்களே, ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தேன். எங்க பீட்டி சார் வாசல்ல நின்றாங்க. ஏமா லேட்டுன்னு கேட்டாங்க. தலை குளிச்ச சார் தலை காய லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இதுதான் ஒரு காரணமா அப்படின்னு கையில அடிச்சாக நடுவர் அவர்களே. அடிக்கத்தான் செய்வாங்க. தலை குளிச்சதுன்னா ஒரு காரணமாமா? நானும் தான் டெய்லி குளிச்சுட்டு வரேன், நான் மட்டும் எப்படிமா வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாங்க நடுவர் அவர்களே. இன்ன வரைக்கும் பட்டிமன்றம் நல்லா தானமா போச்சு, எங்கேயோ தாக்குறது மாதிரி இருக்கு. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நடுவர் அவர்களே? பள்ளிக்கூடத்துல நம்ம மனுஷனாவே இருக்கிறது இல்ல, கழுத மாதிரி பொதிய சுமந்துட்டு ஆமா மாதிரி ஊர்றோம், குரங்கு மாதிரி விளையாடுறோம், கிளிப்புல சொல்ற மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றோம், காக்கா மாதிரி திங்கிறோம், கடைசியில ஆடு மாடு மாதிரி வீட்டுக்கு போறோம். அரை மணி நேரம் படிப்பு, அதிலும் மரட்டை சிரிப்பு, ஆசிரியர் வந்தால் நடிப்பு, தேர்வு வந்தால் துடிப்பு, இதுதாங்க உங்க பள்ளி படிப்பு. எதிரணியில சொன்னாங்க 95 மார்க் எடுத்து வீட்டுல போய் காமிச்சா கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொண்டு எடுக்கிறாங்களாம். நடுவர் அவர்களே, கேள்வி கேட்கிறது பெற்றோர்களோட கடமை, 95 மார்க் எடுக்க வைக்கிறது ஆசிரியரோட கடமை. கை நாட்டா இருந்தாலும் தன் மகனை கலெக்டராக வேண்டும் என்று நினைப்பான். நடுவர்களே, நீங்களும் இந்த பட்டிமன்றத்தை முடிச்சு வீட்டுக்கு தான் போகணும். எனவே வீட்டில் தான் மகிழ்ச்சி என்று நல்ல தீர்ப்பை வழங்குமாறு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வாதாடல். உண்மையிலேயே ரெண்டு அணியிலுமே பள்ளிக்கூடம் தான் மகிழ்ச்சின்னு ஒரு அணி, வீடுதான் மகிழ்ச்சின்னு ஒரு அணி. இதுல நான் என்னத்தான் சொல்றேன்? பள்ளிக்கூடத்துல நடக்கிற எவ்வளவு சந்தோஷங்கள். ஒரு பள்ளிக்கூடத்துல மணி அடிச்ச உடனே அப்படியே அந்த மரத்தடியில உட்கார்ந்து 10 அம்மாக்களுடைய சாப்பாட்டை உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடுறதுல கிடைக்கிற சந்தோஷம். அதுல 10ல 5 பேரு அப்பா சமைச்ச சாப்பாடா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய அப்பா மாதிரி காலையில 5 மணிக்கு வெங்காயம் வெட்டுறாங்க, அதுல நான் ஒரு ஆளு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல ஐயா நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்களுடைய திறமைகள், நல்ல விளையாட்டு வீரனை தேர்ந்தெடுத்து விளையாட வைக்கிறோம், நல்ல பேச்சாளர்களை பேச வைக்கிறோம். ஏன் இந்த பட்டிமன்ற வாய்ப்பு 10:30 இவ்வளவு பேரும் எந்திரிக்காம உட்கார வைக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது பள்ளிக்கூடம் தாங்க. அப்புறம் வீடு வீடுங்கிறாங்க. அந்த பள்ளியில இன்னொரு முக்கியமான கருத்து இருந்தது, 6ஆம் வகுப்பு மாதிரி. உண்மையிலேயே வீடு ஒரு கூடு மாதிரி.
நீங்க எவ்வளவு ஒரு பங்களாவை கட்டினாலும் அப்பா அம்மா தாத்தா 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது கூடு மாதிரி. ஆனா பள்ளி ஒரு பறவை மாதிரிங்க. பள்ளிக்கூடத்துல தாங்க எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஆணித்தரமா அடிச்சாங்க பத்தியா. அருமையான ஒரு கருத்து. அதே போல இங்கிட்டு 8 பீரியடும் கம்மு போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள்ட்ட டவுட் கேட்டா மாணவன் திட்டுறான் ஒரு நேரம், இன்னொரு நேரம் ஆசிரியர் ஒரு சில நல்ல ஆசிரியர்கள் உடனே சொல்லி கொடுத்துடுறாங்க. ஒரு சில ஆசிரியர்கள் என்ன செஞ்சிடறாங்க, ஏய் நடத்தும் போது எங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் நியாயம் தானே. அப்புறம் மன அழுத்தம், வீட்டுல தாய மன அழுத்தம் இல்லாம பையன் இருக்கான். நிறைய பேர் இங்க பள்ளிக்கூடத்துல அம்மா பேரண்ட்ஸ் வர சொல்லி உங்க பையன் சேட்டை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் என் பையன் எதுவுமே பேச மாட்டான், வீட்டுல நல்லா தானே இருந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வந்த உடனே ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறான். ஆனா வீட்டுல அப்படி இல்லைங்க. காலையில நினைச்ச நேரம் தூங்கலாம், நினைச்ச நேரம் சாப்பிடலாம், நினைச்சதை செஞ்சு சாப்பிடலாம். அந்த ஒரு மழை காலத்துல கூட நல்ல சுட சுட சாப்பிடலாம். அங்கே ஒரு நாள் டிடிபில வாலிபால் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது, சார் பக்கத்து கடையில வடை மணக்குது சார் அப்படின்னு. அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்தா 3 மணிக்கு வடையை எங்கிட்டயா திங்க முடியும்? அந்த வீட்டுல இருந்தா தாங்க நல்லா சாப்பிட முடியும். அது உண்மையிலே ஒரு அம்மாக்கள் கையில சமைச்சு சாப்பிடுற ஒரு சாப்பாடு ரொம்ப அருமை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. காலங்கருதி என்னுடைய விரைந்து முடிக்கிறேன். அம்மா, அப்பா, அண்ணன், ஆசிரியர், மாணவன் எல்லோரும் மகிழ பிறந்தவர்கள். நாம் மகிழ பிறந்தவர்கள் தான். நாம் பெறும் மகிழ்ச்சி என்பது தேடும் இடத்தில் அல்ல, அது ஒருபோதும் தேடும் இடத்தில் அல்ல, தேடும் இடத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் உண்மையான மகிழ்ச்சி அன்பும் அறிவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளிதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பட்டிமன்றத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.